வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ். இது கதையின் குரல். பாகிஸ்தான் இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. பட் அது ஒன்று கூட இந்தியாவை ரீச் பண்ண முடியல. அதற்கு காரணம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின S-400 தான். இந்த S-400 மூலயமா இந்தியா டிஃபென்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காஷ்மீரில் இருக்கிற பகல்காமில் ரீசெண்டாக, அதாவது ஏப்ரல் 22, 2025 சம்மர் வெக்கேஷனுக்காக நிறைய பேர் டூர் போகிறாங்க. சாதாரண மக்கள்னு கூட பார்க்காம டெரரிஸ்ட் இவங்க மேலே சரமாரியாக தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் நிறைய பேர் பரிதாபமாக இறந்து போகிறாங்க. தன்னோட மகன்களை இழந்த அம்மாக்களுக்கும், தன்னோட கணவனை இழந்த மனைவிகளுக்கும், தன்னோட அப்பாக்களை இழந்த குழந்தைகளுக்கும் இந்த இழப்பு மிக கொடுமையானது. நிறைய பேர் கதறி அழுகிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் சகிக்க முடியாமல் இந்திய கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்து நிறைய டெரரிஸ்ட் இருக்கிற இடத்தையெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. இதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க டெரரிஸ்ட். ஸோ இதுக்கு பதில் தாக்குதலாக பாகிஸ்தான் இந்தியா மேலே நிறைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மிசைல் ஒரு ட்ரோன்ஸ் கூட இந்தியாவை ரீச் பண்ணவே முடியல. இதற்கு காரணம் இந்தியாவின் சுதர்சன சக்கரம் சொல்கிற S-400 தான். S-400 மட்டும் கிடையாது, சுயநலமே இல்லாமல் போராடுற சோல்ஜர்ஸ் தான் இதுக்கு காரணம். இவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட்.